இன்றைக்கு நான் கர்த்தருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிக்கை அதனுடைய 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 26:16. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தினதற்காக உனக்கு தரிசனமானேன். இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்துக்காக ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதித்தார். என்னோடு எங்களோடும் கூட ஆண்டவர் பேசு. வார்த்தையை ஆங்காங்கே இருந்து கேட்கிறவர்கள், தூரத்திலிருந்து கேட்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இன்று சொல்ல போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் சில காரியங்களை காண்பிக்கிறார். எதுக்காக காண்பிக்கிறார் அப்படி என்பதற்கு வசனம் பல காரியங்களை சொல்லுகிறது. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையை காண்பிக்கிறார். அற்புதங்களை காண்பித்திருக்கிறார், நம்முடைய மகிமையை காண்பித்திருக்கிறார், நம்முடைய திட்டங்களை காண்பித்திருக்கிறார், நம்முடைய நோக்கங்களை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். காண்பித்து ஆண்டவர்களை நடத்துகிறார். அந்த சோதரம். அதுபோல 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 86:17. எனக்கு துணை செய்து அவர்கள் என்னை தேற்றுகிறவர்களை தேற்றுவதை பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு அவர்கள் எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு புறமா நிறைய சத்துருக்கள் எழுப்பி இருக்கிறாங்க. நீர் எனக்கு துணை நிற்கிறது என்பதை அவர்கள் அறியும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை செய்யும், காண்பியும் என்று அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுபோல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருள். அப்ப வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணத்தக்கதாக தேவன் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்று நான் சொல்ல போகிற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை காண்பிக்கிறார். ஏன் காண்பிக்கிறார் என்பதற்கு வசனத்தின் அடிப்படையிலே சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 19 வாசிப்போம். நீ கண்டவைகளை இருக்கிறவைகளை இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளையும் எழுது. இப்ப யோவானுக்கு பத்மதீவில் இருக்கிறான். கவனிங்க, ஆண்டவர் அவனுக்கு முதல் சொல்ற வார்த்தை நீ கண்டவைகளை. என்னவைகள்? அப்ப கண்டவை என்னன்னா 1ஆம் அதிகாரம் கண்டவை. இருக்கிறவை எவைன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இருக்கிறவை. இனி சம்பவிக்க வேண்டிய ஜான் கவனி, இனி சம்பவிக்க வேண்டியவர்கள் என்னவென்றால் 4ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்டவைகள் எல்லாம் இனி சம்பவிப்பவைகள். அப்ப நான் இப்ப சொல்ல போறேன் என்னன்னா, நீ கண்டவை. கண்டவை யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மகிமை அடைந்தவராக கண்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் நிலையங்கி தரித்தவராக, மார்பருகே பொற்கச்சை கட்டினவராக, 7 பொற்கொத்து விளக்கு நடுவில் உலாவுகிறவராக கண்டார். 7 நட்சத்திரங்களை கைகளை ஏந்தி இருக்கிறவராக கண்டான். ஆதி அந்தமான தேவன் என்பதை அவன் கண்டான். அல்பா ஒமேகமான் என்பதை அவன் கண்டான். அதை சோதரன் நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாலே அவன் எழுத்தின்படியாக இயேசுவை கண்டவன், மார்பிலை சாய்ந்தவன், தொட்டு பார்த்தவன், ஜீவசனங்களை நோக்கி பார்த்தவன். ஆனா இப்பொழுது அந்த ஆண்டவரை பார்க்கவில்லை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அந்த சோதரம் அப்படிங்க
இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்தில் அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், நல்ல கவனிங்கள், நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள். என்ன சொன்னார்? சிநேகிதர்கள். ஆனா அதே நேரத்தில் உயிர் தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சிநேகிதர்கள் சொல்லலை, நீங்கள் எனக்கு பிள்ளைகள். அப்போ அந்த ஆவிக்குரிய தன்மையை, ஆவிக்குரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? தகப்பனா இருக்கிறார். ஆனால் 4 சுவிசேஷங்களிலும் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? சிநேகிதன், சகோதரனா இருக்கிறார். அதனை புரிந்து கொள்ளணும். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? பிதாவின் மடியிலே உட்கார்ந்து பரிந்து பேசுகிறார். குட், பரிந்து பேசுகிறார். அப்ப அந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப கவனிங்கள். கண்டவை, யோவான் பல காரியங்களை கண்டான். எதை குறித்து கண்டான்? அவர் தலையை பார்த்தான், முகத்தை பார்த்தான், கையை பார்த்தான், காலை பார்த்தான், அவருடைய வாயின் பேச்சை பார்த்தான். இதெல்லாம் கண்டா. இப்ப ஆண்டவர் சொல்றா, நீ கண்டவைகளை குறித்து என்னது? அதான் ராமுக்கு தேவன் சில காரியங்களை காண்பிக்கிறார். நல்லா கவனிச்சுக்காங்க, நீங்க புரியும்படி சொல்லுகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ புரிந்து கொள்ளும்படி. எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கவனிங்க, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு, கவனிங்க, நான் உனக்கு காண்பிப்பைகள் எல்லாவற்றையும் குறித்து. இப்ப கவனிக்க, காண்பிக்கிற காரியத்தில் நம்ம மனம் என்ன செய்யணும்? வைக்கணும். அந்த வார்த்தையை ஆன சொல்ற, காண்பிக்கும் காரியத்துல மனதை வை. லிசன், கவனிங்கள். ஒன்று, தேவன் எதை காண்பிக்கிறாரோ அதிலே நம்முடைய மனதை வைக்கணும். நீங்க கவனுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆசிமா, கவனிங்க. இங்க நிறைய காரியம் காமிச்சிருக்காரு. இப்ப அதெல்லாம் சொல்ல போனா நிறைய இருக்கு. இவைகளை காண்பிக்கும்படி இப்ப எங்கே கொண்டு வரப்பட்டாய்? இந்த இதேக்கல் என்னும் ஐபிராத் நதி அண்டைக்கு கொண்டு வரப்பட்டாய். நீ பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டாய். நீ பாவம் செய்தவன் அல்ல, நீ அடிமையானவன் அல்ல, நீ நுகத்தை சுமக்க வேண்டியவன் அல்ல, நீ கஷ்டப்பட வேண்டியவன் அல்ல. இவைகளெல்லாம் உனக்கு காண்பிக்கும்படி இங்கே கொண்டு வரப்பட்டது. இப்ப நான் திரும்ப சொல்றேன். மாசிலாமணியே நாகர்கோயில் இருந்து அந்த சிதம்பராபுரம் கானா நகருக்கு அங்கே உள்ள சூழ்நிலை எல்லாம் காண்பிக்கும்படி தேவனாய கர்த்தர் நீண்ட ஆண்டு காலத்துக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார். இனி காண்பிக்க வேண்டி இருக்கு. காண்பித்தது காரியம் முடியல, இன்னும் காண்பிக்க வேண்டிய. நான் சின்ன சொல்றேன். இந்த கவனி, இந்த எசேக்கியேல ஆண்டவர் எருசலேமினுடைய உள்வாசலுக்குள்ளே உள்ளே கொண்டு போய் சில காண்பித்தார். என்ன காண்பித்தார்? தேவனை பார்க்க வேண்டிய முகங்கள் எல்லாம் முகம் அத்தனை சூரியனுக்கு பக்கமா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் பக்கம் என்ன இருக்குன்னா பின்பகுதி இருக்கு. ஆண்டவர் இவ்வளவு எப்படி எதை பார்க்கிறாரு? பின்பகுதியை பார்க்கிறார். அப்பவே கொண்டிருக்கணும் யார? இஸ்ரேல் ஜனத்தை. ஆனா கிருபையா இருக்கிறார். இப்போ ஓன் ஜானோ, நான் நன்மை செய்திருந்தும் அவனுடைய முகத்தை எனக்கு காட்ட வேண்டிய பதிலாக யாரு காமிக்கிறாங்க? சூரியனுக்கு காமிக்கிறாங்க. அதனால நீனே வந்து பார். அடுத்தது, அங்கே தமுசு வணக்கம் இருக்கு, விக்கிராரான இருக்கு, அசுத்தம் இருக்கு, இதெல்லாம் நீ பாரு அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். இப்போ காண்பிக்கப்பட்டவள் அத்தனைக்கு மேல எசேக்கியேல் மனதை வைக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், இங்க வருகிற ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் நீங்க சொல்றீங்க, அது எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் என்ன செய்யணும்? அதன் மேல் மனம் வைக்கணும். என்ன செய்யணும்? மனம் வைக்கணும். மனம்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய பிரச்சனை தீரு வரையிலும், அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி மாறு வரையிலும், அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு
தேவனை அண்டிக் கொண்டு அவளுக்காய் வாழும் உறுதியோடு வாழத்தக்க அளவுக்கு நான் அவர்கள் அடைய வரையிலும் என் மனதை அதுல வைத்து அவர்களுடைய மீட்புக்காக, நன்மைக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அதுதான் காண்பிக்கப்படுறது. சும்மா இல்ல. சில ஆட்கள் அற்பமா நினைப்பாங்க. ஒரு ஆள் எழுந்து சாப்பிட்டு சொல்லியாச்சுன்னா, இந்த கிழவிக்கு வர வேலை இல்லை, இந்த மனுஷனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. அவங்க இருதய பாரத்தை கொட்டுறாங்க. கேட்கிறவங்க, பார்க்கிறவங்க அதுக்கு உத்தரவாதம் செலுத்தணும். அதுக்குதான் சபை. சரி, இப்ப கவனிங்க. திருக்குறங்குடியில ஒரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இருக்கு. எதுக்கு நீங்க சொல்ல மாட்டீங்களே, நல்லா சொல்லுங்க. மருத்துவமனை இருக்கு. எதுக்கு? நேர்ஸுக்கு, டாக்டருக்கு ஊசி போடவா? மாறி மாறி அவங்க ஊசி போடுறதுக்கா? இல்ல. இந்த ஊர்ல உள்ள பலவீனங்கள், சுகர் உள்ளவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், கஷ்டம்னா சரீரத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இதெல்லாம் போகும்போது விசாரித்து சில டாக்டர்கள், சில நேர்ஸ்மாரெல்லாம் நாய் குணம், பேய் குணம் விளக்குதா? அதாவது மனுஷன் அண்டி கொள்ளாத நாய், பழகாத நாய் பண்டாரம் மேல செய்யும், லவ் லவ்னு விழும். அது போல சில இருக்காங்க. ஆனா சில டாக்டர்ஸுகள், வாங்க சார், என்ன செய்தார் சொல்லுங்க சார் அப்படி சொல்லும் போது பிரச்சனை ஏற்றுக்கொண்டு அவளுக்காக நல்மனம் விட்டு தட்டி கொடுத்து, பயப்படாங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி ஊசி போடுறதே தெரியாது. மாட்டு ஊசி தான் போடுவா, போடுறதே தெரியாது. அந்த அளவுக்கு இன்பத்தோடு நடந்து கொள்றாங்க. அதுதான் வழக்கம். அதான் சபை. சபையோட நோக்கம் என்ன? அதுதான். ஒரு ஆள் வரலையா, சரி போனா போட்டு, தொலைஞ்சு போட்டு, இனிமேல் வராம போட்டு, வாய் கொழுப்பு கொடுப்பதான் இருக்கு, போட்டு அப்படின்றதுக்காக இல்ல. ஏன் வரல, எதுக்கு வரல, என்ன சூழ்நிலையோ, என்ன ஒரு கஷ்டமோ, இந்த வாரம் வரல, போன வாரம் வரல, அதுக்கு முதல் வரல, அப்படி அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு அவைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள் தான் மனதை வைக்கிறவர்கள். காண்பிக்கப்பட்ட காரியத்து மேல செய், மனதை வை. இப்ப கவனிக்க. ஆமா, அவன் பாவம் ராம் முழுவதும் இந்து மகா சமுத்திரத்தை கட்டி அது தீ பிடிச்சது அடைச்சிருக்கான். என்ன செய்வா? கதிர் சோத்திரம் வர இருக்கட்டும், வர இருக்கட்டும். ஆமா, கதிர் சோத்திரம் இருக்குதா? காரியம் நடந்தீர்கள். இப்ப மனதை வைத்த எசேக்கியேல் அநேகர் விடுதலைக்காக அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். அதுக்காக சில பாடுகளை பட்டார் என்று பார்க்கிறோம். அதுக்காக சில பிரயாசங்களை அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். அதான் நான் சொல்ல போற அந்த முதல் வார்த்தை. ஏன் ஆண்டவர் காண்பிக்கிறார்? இப்போ இந்த 26ஆம் அதிகாரத்துக்கு வந்துடும். 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வந்துடும். இப்போ வாசிங்க. அப்போஸ்தலர் 26:16. அதான் முக்கியம். அப்போஸ்தலர் 26:16. இப்பொழுது எழுந்து நீ கால் ஊன்றி நில், நீ கண்டவைகளை இன்னும் காமிக்கல. நல்லா கவனிச்சாங்க. கவனிங்க, ஊழியர்கள் கவனிங்க, விசுவாசியர் கவனிங்க. அதாவது நீ கண்டவை, உனக்கு ஏற்கனவே சில காரியம் காமிச்சிட்டேன், ஆனா இனி உனக்கு காமிக்க போறேன். ஏகப்பட்ட காரியம் உனக்கு அறிஞ்ச வேண்டியிருக்கு, காண்பிக்க வேண்டியிருக்கு. அவரை குறித்து, உபதேசத்தை குறித்து, விசுவாசியுடைய காரியங்களை குறித்து, தேவராஜ்யத்தினுடைய மகிமையை குறித்து, கடைசி நிமிஷத்துல எடுத்துக்கொள்ற கூடிய குறித்து எல்லாம் காண்பிக்க போறேன். இனி காண்பிக்கல, இனி காண்பிக்க போறேன். வந்திருக்கிற ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். நான் பெற்ற அனுபவம் கொஞ்சம், இனி அடைய வேண்டிய அனுபவம் நிறைய இருக்கிறது. கதை காண்பிப்பா. ஏன் காண்பிக்கிறார்? அடுத்த வார்த்தை ஏன் காண்பிக்கிறார்னா, நீ ஊழியக்காரனா இருக்கணும், காண்பிக்கப்பட்டதுக்கு சாட்சியா இருக்கணும். இந்த ரெண்டு காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் காண்பிக்கிறார். கட்டி எழுப்புப்பா, கட்டி எழுப்பு, பரவாயில்ல, என்ன செய்யட்டும். பாவம் உள்ளவன் குதுங்குதான். என்ன செய்வது? இந்த குடும்பத்துல வந்து ஏண்டா பிறந்தோம், இப்படி ஒரு பாடுகளை பட வேண்டிய இருக்கு. அவனா பாடுறான், பாட்டு போட்டு கவனிய. இளம் வயசுல
நுகத்தை சுமப்பது நல்லது. சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டுட்டா உண்மையா சொல்றேன், வயசாகும் போது நிம்மதியான ஒரு வாழ்க்கை தருவோம். சின்ன வயசுலேயே அஹஹா அஹஹா அப்படி சிரிச்சுட்டா கடைசியில் உட்காந்து அழ போறான்னு அர்த்தம். அதான் சிறு வயசுலேயே கஷ்டப்பட்டா பிரச்சனையே இல்லை. சரி, போட்டு காய்த்து வருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காண்பிக்க வேண்டியது காண்பித்த ஆண்டவர் எதுக்காகன்னா, உன்னை ஊழியக்காரனாக நான் ஏற்படுத்த போறேன், உன்னை சாட்சியாக ஏற்படுத்த போறேன். இதுக்கு தான் உனக்கு எழுதிய ஆண்டவர் காண்பிக்கிறார். சரி, பழைய ஏற்பாட்டு வசனத்தை சிந்திக்க போறோம், வாசிக்க போலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 35 வசனம். உபாகமம் 4:35. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். உபாகமம் 4:35. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. கவனிங்கள், என்பதை நான் கவனி, என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. கவனிச்சா இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் அவனை காண்பித்தார்? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்பதை நீ அறியும்படி. இங்க வந்திருக்க சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய ஆண்டவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்பதை அறியும்படி தேவன் இந்த மனுஷனுக்கு சில காரியத்தை காண்பித்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டிலையும் இயேசுவை தவிர ரட்சிப்பு இல்லை என்பதை அறியும்படி கர்த்தர் நமக்கு சில காரியங்களை காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன காண்பித்தார்? அதுக்கு தான் அந்த வசனம் வாசிக்க போறோம். 34 வாசி. 34 வாசி. உபாகமம் 4:34. கவனிய, அங்க சோதனையை ஆண்டவர் அங்க கட்டளையிட்டார். என்ன சோதனை? கல்மலை எகிப்தியனுடைய வயல்ல விழும், எபிரேய வயல்ல விழாது. எகிப்தியன் மாடு மேல விழும், எபிரேய மாடு மேல விழாது. நல்லா கவனிச்சாங்க. இந்த விதமான காரியத்தை சோதனையினாலே உனக்கு காண்பித்தேன். அல்லேலூயா சொல்ல, அல்லேலூயா. காண்பித்தேன். எதனால? கர்த்தரே தெய்வம் என்பதை நீ அறியும்படி உனக்கு காண்பிக்கப்பட்டது. வேறொரு தெய்வம் இல்லை என்பதை. அல்லேலூயா. ஜான் அவ்வளவு இன்னும் அந்த, அதாவது என்னோடு கூட லிங்க் ஆகலைன்னா அவர் தூரத்துலனே பார்க்கிறார். அப்பா அப்படியா, அம்மா இப்படியா, தம்பி இப்படியா, இயேசுநாதர் இப்படியா, ஊனி அப்படியா அப்படின்னா பார்க்கிறார். தூரத்துலனே பார்க்கிறார். உள்ள என்ன செய்யல, வரல. ஆனா இவரு உள்ள இருந்து பார்க்கிறார். யாரு? யோசுவா. ஆளினால் அழகுராசா அவன் தான். உங்களுக்கு புரியுதா? எல்லாம் ஏ டு இசட் எனக்கு வருகிற ஒரு பைசா கூட அவனுக்கு தெரியாம இருக்காது. அண்ணாளு தெரிയോ தெரியலையோ, ஆனா அவனுக்கு தெரியும். இல்ல அவன் தான் எல்லாம் மேஜர் மேனேஜர்லாம் எல்லாம் ஆளுகால அவன் தான். வழங்குதா? அவன் ஏன் அறியறான்? ஏன் கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார்? அவரே தெய்வம் என்பதை அறியும்படி இந்த சோதனை எல்லாம் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் என்னுடைய மெமரியில பதிந்த பல கேடுபாடுகள் நீங்கி இருப்பதை நான் பார்க்கிறேன். போன வாரம் தத்தளிப்பின் வாரம். தத்தளிப்புன்னா அவ்வளவு தத்தளிப்பு. அப்படி நடுவில் அல்லேலூயா பிரைஸ் லார்ட் அப்படி பண்ணாலும் காரியம் செய்யாது, நடக்க. ஆனா ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அது நடந்து ஏறி முடிஞ்சு. இப்போ கொஞ்சம் விடுதலை, ரிலீஃப் ஆயிருக்கு. இன்னும் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கு. அந்த கனரா பேங்க் மேனேஜர் தருவேன்னு சொல்லிட்டு டாடா பை பைன்னு போயிட்டார். ஏமாத்துல ஒன்னா நம்பர் ஏமாத்து போயிட்டு போறாரு. அவனு விட்டுட்டேன்.
புது மேனேஜர் வந்திருக்காரு, ஆண்டவர் தான் இறங்கணும், ஒரு பக்கம் இருக்கட்டும், கவனிச்சாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, சில சோதனை வழியாக தேவன் நடத்தும் போது ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்பதை அறியும்படி, அவர் தான் நடத்துகிறார் என்பதை அறியும்படி சில காரியங்களை செய்கிறார். அதை நான் புரிந்து கொள்ள சரி, அது முக்கியம். கதை சோதரம். அடுத்தது கவனிங்க, அடுத்த வார்த்தை வாசிங்க. அடையாளங்களையும் அப்புறம் அற்புதங்களையும் யுத்தங்களையும் வல்லமுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களையும் தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வகையான என்று விசாரித்து பார் என்று சொல்ல. இப்ப உங்க கவனிங்க, 8 காரியம் அங்க இருக்கு. 8 காரியம் இருக்கு. 8 காரியம் சொல்லுங்க. சோதனை, அடையாளம், அற்புதம், யுத்தங்கள், வல்லமுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் மகா பயங்கரமான செயலினால் அப்படிங்கிற பாதி எத்தனை இருக்கு? 8 இருக்கு. இந்த 8 எதுக்குன்னா காமிச்சாருன்னா, கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நானும் நீங்களும் அறியும்படி. சில பிரச்சனை ஓயே மாட்டுக்கு, பிரச்சனை தீரவே மாட்டுக்கு, பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட போக முடியுமா? போக முடியாது. பிரச்சனை தான், பயங்கரமான சூழ்நிலை தான், நெருக்கடி தான். ஆண்டவரை பிடிச்சி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இறங்கு, நன்மை செய்யும், உத்தரவாதம் பண்ணு, இதெல்லாம் நடப்பையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க 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 அவர் தான் கர்த்தர் என்று நான் அறிய, நீங்க அறிய, அவர் அடையாளங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நம்முடைய ஓங்கிய கரத்தினாலே புயத்தினாலே வல்லமையான செயல்களை செய்யும் பொழுது அவர் தான் கர்த்தர் என்று நான் நீங்களும் அறியும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வந்திருக்கிறவங்க சொல்ல விரும்புகிறேன், உன் இருதயம் துக்கப்பட்டிருக்கலாம், உன் இருதயம் கலங்கி இருக்கலாம், உன் இருதயம் பலச்சப்பட்டிருக்கலாம், உன் இருதயம் நம்பிக்கை இல்லாம போயிருக்கலாம். ஆனால் சோர்ந்து போக வேண்டாம். இந்த கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்கள், இருக புற்றிக் கொள்ளுங்கள், தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இவர் தான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படி ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு தனிப்பட்ட ஜீவியத்திலே, பொருளாதாரத்திலே, எதிர்காலத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் காண்பிப்பதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப சின்ன சொல்லுங்க, சிம்பிளா சொல்லு. ஒருத்தன் 75 90 வயசு, 98 வயசு தாண்டிட்டு 99 வந்துட்டு வச்சுக்காங்க, இல்ல 95 94 வந்துட்டு வச்சுக்காங்க. அவன் சொல்லுதான், ஆண்டவரே என்னை அழைச்சி 24 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒண்ணும் தரல. அங்கலாய்க்கு மனுஷன் தான், அங்கலாய்க்கா, இன்னும் ஒண்ணும் நடக்கல. என் வீட்டில் உள்ள இந்த தமஸ்கு ஊரனாகிய எலியேசர் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆண்டவருக்கு ஆலோசனை தான். நம்ம ஆட்கள் கொஞ்சம் அதுல வில்லர்கள். ஆண்டவருக்கு ஆலோசனை ஐடியா கொடுப்பது, இப்படி செய்யும் அப்படி செய்யும் அப்படின்னு இவங்க பெரிய வில்லர்கள். அவனுங்க ஆண்டவர் சொன்னாரு, இவன் அல்ல, இவன் நீ சுட்டி காட்டுற இவன் அல்ல, உன் கற்ப பிறப்பாய் பிறக்கிற அவனே உனக்கு சுதந்திரவாளி. அவன் கேட்டா எப்படி அறிவேன்? 3 வயது ஆட்டுக்குட்டியை கொண்டா, 3 வயது கிடாரியை கொண்டா, 3 வயது குட்டியை கொண்டா அப்படின்னா பலியில எடுத்து வச்ச பலி செலுத்தினா ஒன்றும் ஜடிபடல. ஆண்டு சொன்னார், கூட வெளியே வா, மேல பா. அவன் மேல காமிச்சார், ஒரே நட்சத்திரமா இருக்கு, காமிச்சிட்டார். இதை போய் சந்ததி இருக்கும் அப்படின்னு எண்ணிப்பார். 1 2 3 4 5 10 15 16 17 எண்ணிட்டு இருக்கான். அது வந்துட்டே இருக்கு, முளைச்சிட்டே இருக்கு. என்ன முடியலையா, இப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்துல அவன் இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்ப, இருதயத்தில் இருக்கிற வேதனையை தூக்கி தூர எடுப்பதற்கு மேல பாடுறா அப்படின்னு மேல பார்க்க வச்சார். பார்த்தா அங்கலாய்ப்பு மாறிட்டு. நான் கேட்கிறேன், இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பு, வேதனை, கஷ்டம், கேள்விக்குறி மாறணுமா? கீழே பார்க்காத, மேலே பா. உனக்கு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு இதயத்தில் இருக்க அத்தனை கேள்விக்கும் பதிலுக்கும் அவர் தர வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் பையன் சின்னவன் படிச்சு, அதாவது பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் இனிமேல், இல்லைங்களா? கர்த்தர் சோதரம், அதாவது
படிக்கணுமானா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ஆகும். எத்தனை லட்சம் ஆகும்? 3 லட்சம். எத்தனை வருஷம் படிக்கணும்? 4 வருஷம். 4 வருஷம். நாமளும் 12 லட்சம் வேணும். அவர் ஒரே அங்கலாய், ஏன்டா இந்த குரூப் எடுத்தோம், ஏன்டா இந்த பாடு எடுத்தோம். அவன் டாக்டருக்காகவும் வாக்குப்படி ஏற்பட்டிருக்கு. அது எனக்கு தான் தெரியும், புரியுதா? அவன் ஒரு நாள் கேட்டேன், நான் டாக்டர் பார்க்கணும்னா அவன் படுறா அவன் நானும் உற்சாகப்படுத்துறேன், விளங்குதா? இப்போ நம்ம நிலைமை என்ன பார்க்கும்? நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை, அது உண்மை. நம்மகிட்ட ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு, உபவாசிக்கிற உபவாசம் இருக்கு, கண்ணீர் இருக்கு. இது ஆண்டவருக்குமா செலுத்தும் போது எங்கேயாவது அவர் தான் கர்த்தர் என்பதை அறியும்படி கரத்தை நீட்டுவதற்கு அவர் வல்லவர். அல்லேலூயா, அவர் வல்லவர். நான் சொல்றேன், இந்த வருஷம் முடிவதற்குள்ள எனக்கு 20 லட்சம் ரூபாய் வேணும். எவ்வளவு வேணும்? சத்தமா சொல்லுங்க, பயப்படாங்க. 1.5 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு உருண்டுட்டு வர 1.5 மாசமா ஒன்றும் நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி இருக்கும். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா 20 லட்சம் வேணும். நான் சொன்ன நாள்ல இருந்து நீங்க, அதாவது நீ ஆண்டரை தேடுவது இந்த இப்போ உள்ள பெந்தகோஸ்து மாடல ஒன்றும் பலிக்காது, பாச்சாவே நடக்காது. அல்லேலூயாக உணர்வுல நெஞ்சு முட்டணும், மூக்கு அடைக்கணும், கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வரணும். அப்படி அழுதுருப்பீங்கன்னா இதுக்குள்ள கர்த்தர் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பார். உங்களுக்கு அந்த பலம் இல்லை. வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் அவன் இவன் இவ அவன் இவ அப்படிதான் நான் பார்க்க தெரிஞ்ச தவிர மேல ஒருவர் இருக்கிறார், அவர் தருவார் அப்படிங்கிற அந்த ஏக்கம் இல்லை. நானும் அலைஞ்சவன் தான், ஆனா நான் மேல பார்க்காம அலைஞ்சவன் இல்லை. ஆண்டவரே, நேற்றா முந்தானத்தா ஒருத்தன் ஒரு ஆள்கிட்ட பேசுறேன். அவன் சொன்னா, உடனே ஒரு லெட்டர் எழுதுங்க, உடனே உங்களுக்கு அந்த பணத்தை நான் பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னா லெட்டர் எழுதி ரைட்டா உட்காந்து எழுதி லெட்டர் அனுப்பி ஸ்டாம்ப் ஊத்து சைன் பண்ணி அனுப்பி விட்டேன். அவன் போய் சேர்ந்துட்டு உடனே அந்த ஆள் கையில கொடுக்க வேண்டியவர் வெளிநாடு போயிட்டார், ஊழியத்துக்காக வெளிநாடு போயிட்டார். இவன் சொல்றான் என்கிட்ட ஒரு வார்த்தை, ஓ அப்படிங்க, அது எனக்கு தெரியாது. அவன் தான் லெட்டர் சொன்னவரே அவன் தான், அது எனக்கு தெரியாது அப்படின்ட்டா. ஆமா, அவன் நான் உடனே அங்கனே போன்ல கொடுத்துருப்பேன், ஆனா நான் விட்டுட்டேன். சரி, ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை வச்சிருப்பார், ஏதோ ஒரு வழியை தேவன் வச்சிருப்பார். நான் திரும்ப சொல்றேன், உங்களை நடத்துவது கர்த்தர், ஆனால் நீங்க கர்த்தர் தான் தெய்வம் அறிவதற்கு உங்க மனதை செலுத்தி அதை பார்ப்பீர்களானால் நிச்சயம் தேவ கரத்தில் இருந்த உதவி எந்த வழியிலாவது உங்கள் இருப்பிடம் தேடி கொண்டு வருவதற்கு அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் காரியத்தை ஜெயமாய் நடத்தி முடிக்கிறவர். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தான் தெய்வம் என்பதை அறியும்படி ஆண்டவர் இத்தனை நன்மைகளையும் அவர் செய்கிறார். உங்களுக்கும் அவர் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம், கலந்து போக வேண்டாம். அவரே நம்புங்கள், அவரே பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் வல்லமை உள்ளவர். எனக்கு நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன். 77 வயசான சொர்ணராஜ், அதாவது சென்னையில ஊழியம் செய்கிற சொர்ணராஜ், சொரிராஜ் இல்ல, அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு, சொரிராஜ் இல்ல சொர்ணராஜ் அப்படின்னா எனக்கு சொர்ணம் உண்டு அப்படிங்க. பெரிய மனுஷன், பெரிய சபை வச்சிருக்கா, ஆத்மா வச்சிருக்கா, 77 வயசு. அது சொல்றாரு, நடந்தே பிரசங்கம் பண்றேன். 60 வயசு 50 வயசுலயே உட்கார்ந்தா பல பேர். என்னை கர்த்தர் உட்கார வைக்கல. ஜோசா கவனி, ஜான் கவனி. அவர் சொல்றாரு, என்னை கர்த்தர் என்னைக்கு ரட்சித்தாரோ அன்னைக்கு முழங்கால் என்று பைபிள் வாசித்தேன். இன்னைக்கு 77 வயசு முடிஞ்சு இன்னைக்கு முழங்கால் இருந்தா பைபிள் வாசிக்கேன். வைராக்கியமா இருக்கிறேன், கர்த்தரை நடத்துறா அப்படிங்க. உங்கள்கிட்ட இருக்கணும்ல, உங்கள்கிட்ட இருக்கணும்ல, ஏதாவது ஒரு வைராக்கியம் ஆகணும்ல. உபவாசமா காலைல அம்மா இட்லி சட்னி சாம்பார் வடை வச்ச உடனே ஆஹா அப்படின்னு உபவாசம் அள்ளி அடைஞ்சிட்டு பார்த்தது எப்படி கர்த்தர் கிரியை செய்வார்.
எப்படி கத்தர் கிரியை செய்வான்? உபவாச நாளா வெறுத்துரு, 2 நேரம் சாப்பிடலன்னா செத்தா போறான். வைராக்கியம் வேணும், ஆண்டுடைய காரியத்துல வைராக்கியம் இருக்கணும். என்ன ஆண்டவர் பார்த்தார், இன்னைக்கு காலையில அவரே பண்ணி போட்டார். காலையில எனக்கு வாமிட்டு வந்து, ஆமா டீயே குடிக்கல. நான் காலைல டீ குடிக்கும் போது மிச்சம் சாப்பிடுவேன், கொஞ்சம் போல ஏதாவது மிச்சம் சாப்பிடுவேன். இது வழக்கம், இது பழக்கம், விளக்குதா? ஆனா ஆண்ட திங்க விடல. 6 முடிய வரையிலும் திங்க விடல. அப்ப புரிஞ்சுட்டேன், மீண்டும் கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்தார். அப்ப நாம் அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். எதையாவது கவனி, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு, நான் முழங்கால தான் பைபிள் வாசிப்பேன். 2 அதிகாரமா 3 அதிகாரமா முழங்கால தான் வாசிப்பேன். முழங்கால காய் புழட்டும், முழங்கால 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். தீர்மானம் பண்ணு. அதுக்கப்புறம் செய்யலன்னா கேளியாண்ட. நம்ம அவர் 77 வயசான சொல்றார், நான் போற இடமெல்லாம் அற்புதத்தை ஆண்டவர் செய்யறார், அதிசயம் செய்யறார். அவர் ஒரு நாள் புல்லட்ல போயாச்சுன்னா, எவனா புல்லட்ல முன்னால போயிட்டு பின்னால பார்த்து சிரிச்சாமனா விட மாட்டார். அவர் புல்லட் ஓட்டுறாரு, அவனை மடக்கி பிடிச்சி அவனை பின்னால தள்ளி பல்ல கப்டாதான் இவர் விடுவாராம். அவ்வளவு வைராக்கியமுள்ள ஆளு. அப்புறம் கழுதையும் முல்லாம் அவர் முந்தி போவானா, கண்டுக்கே மாட்டார். இப்பதான் நீ புள்ள சொர்ணராஜினா, இப்பதான் சொர்ணராஜி அப்படின்னு ஆண்ட சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் தெளிவு இருக்கணும். அவர் தான் தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு அவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். 2வது அவர் என்ன செய்தார் என்பதற்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தர் சொல்றார், யோவான் 20:20. யோவான் 20:20 சீக்கிரம் வாசிங்கள். யோவான் 20:20. இயேசு கிறிஸ்து அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் கவனிங்க. இப்ப என்ன இங்க ஒரு காண்பிக்கிறார், சந்தேகப்பட்ட தோமாவுக்கு தங்கள் விலாவையும் கைகளையும் கால்களையும் காண்பித்தார். ஏன்னா அவர் உயிர் தெழுந்தாரா, கவனி, அவர் உயிர் தெழுந்தாரா எழலையாங்கிற சந்தேகம் இருக்கு. இப்போ ஆண்டவர் ஏன் கவனிக்கப்படுறார்? அவனுக்குள் இருக்கிற சந்தேகம், அவிசுவாசம், அவநம்பிக்கை மாறுவதற்காக விலாவையும் கைகளையும் கால்களையும் காண்பித்தார். நம்மிலே விசுவாசம் பெருகுவதற்கு, நம்மிலே விசுவாசத்தில் ஜெயம் எடுப்பதற்கு, நம்மிலே விசுவாசம் பெரிய மாறுவதற்கு அவர் சில காரியங்களை காண்பிக்கிறார். 1, அவர் விலாவை காண்பிக்கிறார். 2, அவருடைய கைகளை காண்பிக்கிறார். 3, அவருடைய கால்களை காண்பிக்கிறார். எதற்காக? லூக்கா 24:40 வாசிங்க. லூக்கா 24:40 பைபிள் கதை சோதரம் புதிய ஏற்பாட்டுல வாசிங்க. லூக்கா 24:40. அங்க யோவான்ல அதாவது விலாவையும் கைகளையும் காண்பித்தார். ஆனா இங்க கைகளையும் கால்களையும் காண்பித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியம். ஏன் காண்பித்தார்? நம்மில் இருக்கிற அவிசுவாசம் நீங்குவதற்காக கர்த்தர் காண்பிக்கிறார். நம்மில் இருக்கிற அவிசுவாசம் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு வரவே நன்மைகள் வராம இருக்க காரணம் என்ன? உங்களுக்கு அவிசுவாசம், சந்தேகங்கள், இருமனங்கள். அதை மாற்றி கர்த்தரை செய்வார், கர்த்தரை நடத்துவார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு தேவனிடத்திலே வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவார். 3வதாக அப்போஸ்தலர் 1:3. அப்போஸ்தலர் 1:3. அப்போஸ்தலர் 1:3. இவ்வளவு நேரமா? அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி பேசி அநேக தெளிவான திட்டங்களினாலே
இங்கே அங்க காமிக்கப்பட்டது என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவம் அல்லது இந்த ஆவிக்குரிய வட்டாரம் தலை தூக்கி இதுவரை நிற்பது காரணம் என்னன்னா, எதிர்த்து வருகிற அநேக மதங்கள் இருக்கு, அநேக மார்க்கங்கள் இருக்கு, அநேக தத்துவ பிலாசபி இருக்கிறான், பெரிய பெரிய அறிவாளி இருக்கிறான். ஆனா இந்த இடம் வந்த உடனே அவன் தோத்து ஒண்ணும் இல்லாம இருக்கு இடம் தெரியாம போயிடுவான். ஏன்னா ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் அந்த உலகத்துல திறந்திருக்கு. அந்த கல்லறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறை. மற்றவர்களுக்கும் இது இயேசுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இப்போ உயிரோடு இருக்கிறார். உயிரோடு எழும்பினவன் இனி மரிப்பதே இல்லை. லாசர் உயிரோடு எழும்பினான், திரும்ப மரிச்சிட்டான். 400 விதவை மகன் உயிரோடு எழும்பினான், திரும்ப மரிச்சிட்டான். தொர்க்கால் உயிரோடு எழும்பினான், திரும்ப மரிச்சிட்டான். ஆனா உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து இனி மரிக்கவே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களையும் கீழே தள்ளி ஜெயித்து தேவராஜ்யத்தின் மகிமையை வெளிப்படுத்த காரணம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், இனி மரிப்பது இல்லை, உயிரோடு இருக்கிறார். அதனால கர்த்தர் சொன்னார், அநேக தெளிவான திருச்சந்தத்தினாலே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். இந்த சபை எதுக்கு சாட்சி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்க என்பதற்கு நான் சாட்சி, நீ அனைவரும் சாட்சி. அல்லேலூயா. அதனாலே ஆண்டவர் எதுக்கு காமிச்சாருன்னா, ஆண்டவர் உயிரோடு இருக்கா என்பதற்கு நாம் சாட்சியா இருப்பதற்கு ஆண்டவர் காமிச்சார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாத்திரா 9:16. யாத்திராகம் 9:16. யாத்திராகமம் 9:16. கவனிக்க, என்னை போல வேறு ஒருவர் பூமியிலே இல்லை என்பதை அறியும்படிக்கு அப்படின்னா ஆண்டவர் தான் தேவன் என்று அறியும்படிக்கு தன்னுடைய வல்லமையை எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர் காண்பித்தார். எதை காண்பித்தார்? அவனுடைய வல்லமையை பார்க்கும்படி. அதுக்கு இன்னொரு வருஷத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். 9:16. அப்போ சாந்தினி வாசித்தது 14 14 என்ன? அது 16 காட்டு வாசிக்க. அதான் கவனிங்க. அப்போ ஆண்டுடைய வல்லமையை ஆண்டவர் காண்பிச்சோசா கவனி. ஆண்டுடைய வல்லமையை காண்பிச்சவங்க இங்க நீங்க ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவரையும் அறிந்திருப்பீங்கன்னா, ஆறாணில இப்படி செத்த மாதிரி இருக்க மாட்டேன், உயிரற்ற மாதிரி இருக்காது, தூக்கம் வராது, பறந்துடும், பட்டா பறந்துடும். நான் சொல்லுதேனே, நாளைக்கு என்ன சொல்வது, ரேஷன் கார்டுல முதலமைச்சர் 50,000 கொடுக்காருன்னா செத்ததை உயிரோட எழுந்திரும், செத்ததை உயிரோட எழுந்து வந்துடும். ஆமா, ரேஷன் கடையில் வந்துட்டு நின்றுடும் வரிசையில. அப்போ அவ எவ்வளவு வல்லமா இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு அவ்வளவு வல்லமா இருந்தா நம்முடைய தேவன் நம்ம நடத்தின பாதிக்கு எப்படி நமக்கு வல்லமா இருக்கும். நான் சொல்லுங்க, நீங்க கவனி. ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுறேன், சொல்லிட்டு அப்புறம் அடுத்த 2 வருஷம் தான், 2-3 வருஷம் இருக்கும், சொல்லிட்டு போயிடலாம். கவனி. நான் உடங்குள்ள ஊழிந்தேன், உடங்குள்ள ஊழிஞ்சது. அப்போ எமி அக்காவும் மணி அண்ணனும் அங்கே உடம்புல இருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு நான் திருக்குறங்குள்ளேருந்து அங்கே போவேன், பைபிள் ஸ்டடி. செவ்வாய்க்கிழமை நைட், செவ்வாய்க்கிழமை காலையில் எங்கள் பஸ் ஏறுவேன், அங்கே போய் சாயங்காலம் சேருவேன், பைபிள் ஸ்டடி எடுப்பேன். திரும்ப நான் அங்கேருந்து கிளம்பி தூத்துக்குடி போவேன். அங்கே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப திருக்குடி வருவேன். இதுதான் என்னை ஊழியமாக இருந்துகிட்டே வந்துச்சு. அப்போ வழக்கமாக
ஒரு 200 ரூபா காணிக்கை கொடுப்பார். யாரு? மணி அண்ணன். சாப்பாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க, வழக்கமா 200 ரூபா கொடுப்பாங்க. ஆனா அன்னைக்கு நான் காலைல ஜெபம் பண்ணி கிளம்பும்போது கூடி கொடுக்க மறந்துட்டார். கத்தர் தான் மறக்க பண்ணியிருக்கலாம், நான் மனசுல நினைச்சது இல்ல. அவர் வீம்பு வைராய்க்க முடிச்சவர் யாரு? மணி அண்ணன். போட்டும் பார்த்துக்கிடுவோம் அப்படி விட்டாலும் விடுவார். யார் எப்படினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்கிட்ட 15 ரூபா மட்டும் இருக்கு. எவ்வளவு இருக்கு? அது அந்த உடங்குல இருந்து திருச்செந்தூர் போய் சேரும் வரனா இருக்கு. நான் பஸ் ஏறுறேன், சீட்டு வரான். டிக்கெட் 15 ரூபா கொடுத்தேன், திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்தாச்சு. 15 ரூபாயும் போயிட்டு அதே திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நிற்க, அந்த லாஸ்ட் முக்கில் ஒரு சின்ன பெட்டி கடை உண்டு. அது போன் பூத்து, அதுல ஒரு கல் உண்டு. அதை நான் கல்லை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம், அப்போ பெலன் உண்டு. அப்போ எனக்கு திருமணம் ஆகலை, பெலன் உண்டு, நின்றுகிட்டே இருக்கு. இல்லையே திருமணம் ஆயிட்டு, ஆனால் உண்டு. அப்போ தூத்துக்குள்ள இருக்கிறான், திருமணம் ஆயிட்டு. அப்போ காணிங்க நிற்க, கையில காசு இல்லை. எந்த ஊர் போகணும்னு எனக்கு தெரிஞ்ச விசுவாசி 2 பேர் கேட்கான். தூத்துக்குடி போகணும் சார் அப்படிங்க. ஐயா பஸ் இருக்க இல்ல, ஏன் நான் ஏற வேண்டிய பஸ் நின்றுல வரல அப்படிங்க. அப்போ உங்களுக்கு பேர் வருமா அப்படி ஒரு கேள்வி பண்றான். நம்ம பாக்கெட் திவாலுக்கு அவருக்கு தெரியாது. இப்போம்னா ஒரு 100 ரூபா கொடுறா அவனு கேட்டுருவேன். ஆனா அப்போ வாய் திறக்க முடியாத காலம். கத்தர் நடத்துனா போகணும், இல்லைன்னா இருக்கணும். கடையில ஒரு 2 விசுவாசி வந்தான். பஸ் டீ குடிங்க அப்படின்னா டீ வாங்கி தந்தான், வடை வாங்கி தந்தான். அது 2 ட்ரிப்பு குடிச்சாச்சு. ஓரளவு பசியும் அடங்கிட்டு உட்காந்து நின்றுட்டே இருக்கேன். வெள்ளக்காடு ஒரு பஸ் மதுரை போற வண்டி வள்ளியூர் டிப்போல இருந்து வருது. தூத்துக்குடி போட்டிருக்கான். அதுல இந்த டோனாவூருக்கும் மாவடிக்கு நடுவுல குளத்துக்குடிப்புன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு விசுவாசி உண்டு. நான் டோனால் ஒளிஞ்சும் போது அவர் பேர் பவுல். அவர் கண்டக்டரா இருக்கார். அவர் அந்த பஸ் விட்டு இறங்கி டீ குடிக்க வர்றார். பாஸ்டர் பிரைஸ் லார்ட் அப்படிங்க. எங்க போகணும்? தூத்துக்குடி போகணும். இறங்கு பாஸ்டர் அப்படிங்க. இப்ப எனக்கு ஒரு அசட்ட தைரியம். என்ன தைரியம்? யாருக்குன்னே போக யாரும் சொல்லிட்டான். அப்போ நம்ம விசுவாசி தான் அவரு. ஆனா போற கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நான் ஏறி உட்காந்துட்டேன். ஆனா நான் அவன் உண்மையை சொல்லலை. ஏறி உட்காந்து டீ வேணுமா வேண்டாம், வடை வேணுமா வேண்டாம், யாருக்குமே சாப்பிட்டாச்சே ஏறி உட்காந்து அவர் டிக்கெட் எல்லாம் நான் சார்ஜா சொல்றேன். கத்தர் தான் தெய்வம் என்று அறிவதற்கு கத்தர் காண்பித்த ஒரு அடையாளம். அதுக்கு சொல்றேன். எத்தனை வருஷம் ஆனாலும் அது நடத்துவாருங்கிறது அது அடையாளம். அவரு அங்கேக்கா போயிட்டு எல்லாட்டும் வந்து கடைசியில் என் பக்கத்துல 2 பேர் இருக்கான். டிக்கெட் 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 அப்படிங்க. அவன் அப்படி பைசா எடுத்து கொடுக்கான். மதுரை அப்படிங்க. அவன் திண்டுக்கல் இந்த சாத்தூருங்க எடுத்து கொடுத்தான். ஏண்டி வார டிக்கெட் 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 ஏற்கனவே சொல்லியாச்சு. பாச தூத்துக்குடி தானே? ஆமா, அவனுக்கு தூத்துக்குடி வச்சுட்டு இழுத்து தார பாச காசு வேண்டாம் அப்படின்ட்டார். அவரா சொல்லிட்டார். அப்பா பொழைச்சாச்சுரா. தூத்துக்குடி போயிட்டு அதுக்கப்புறம் ராசா தூத்துக்குடி இறங்குனா ஆட்டோக்காரன் எல்லாரும் கிட்ட வந்துடும். பாஸ்டர் பெரியவரே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஏற்றி கொண்டு போயிடும். அப்புறம் வீட்டில் போனா அண்ணாண்டு எது காசு இருக்கும் வாங்கி கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏறி உட்காந்து கவனிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கணக்கு வழக்கு எழுதிட்டு அவன் வந்து என் பக்கத்துல இருந்த ஒரு ஆளை எழுப்பி விட்டு அவன் என் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு வெள்ளை பேப்பர்ல உள்ள ஒரு பணத்தை வச்சு கவர் பண்ணி ஒரு பேண்டு, அந்த ரப்பர் பேண்ட் போட்டு பாசத்தை வச்சுக்காங்க. 2-3 மாசமா நான் தசம்பாகம் கொடுக்கல, இது தசம்பாகம் வச்சுக்காங்கன்னு கேள்வித்தாங்க. ஆஹா வாங்கி சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு கவனிங்க. இப்பவும் அந்த பவுல் இருக்காரு. இப்போ அந்த மாவடிக்கும் மெயின் ரோட்ல வீடு கட்டி இருக்கார். கையில தந்தார், வாங்கிட்டு சோத்திரம் பண்ணிட்டு அவர் இருந்தார். அவர் என்கிட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் வந்து அவர் தள்ளி போக டிக்கெட் கொடுக்க போயிட்டார். நான் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். என்னைய ஒருத்தன் மறந்தார்.
பலர் என்னை கைவிட்டு போனாலும் நீர் என்னை கைவிடலையே, நீர் என்னை நடத்தினீரே, இந்த சூழ்நிலையில நீர் தான் பெரிய என்பதை அறியப்படினீரே என்று தேம்பி தேம்பி அழுது தேவன் நன்றி செலுத்துறேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்து நமக்கு நன்னத்திருப்பார். ஆனா அதுக்கு நானும் நீங்களும் நன்றி உள்ளவளாக இருந்தா அடுத்த கட்ட அற்புதங்களை அதிசயங்களையும் ஆண்டவர் செய்வார். அதனாலதான் திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி கர்த்தர் செய்தார். நான் அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழித்த ஒருபாடு அவர் என்னை ஃபோன் பண்ணார். அப்புறம் சொன்ன நடந்த சம்பவத்தை அவர் சொன்ன, உங்களுக்கே தெரியாது, உங்க பஸ் எனக்காகவே கர்த்தர் கொண்டு வந்தார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, ஆமா பாஸ்டர், நான் வேலையை முடிச்சுட்டு லீவ் போட்டுட்டு நான் வேலையை காலி பண்ணேன், இந்த ரூட்ல வர வேண்டிய வரல, ஆனால் என்னை அங்கே உள்ள மேனேஜர் பிடிச்சி இதை ஒரு ட்ரிப்பும் போயிட்டு இருந்துன்னு சொல்லி என்னை அனுப்பினார் அப்படின்னா. அப்போ வர முடியாத ஒரு இடத்துல வர பண்ணினவர் யாரு தான்? கர்த்தர் தான். என்னை நடத்துவதற்காக, எனக்கு உதவி செய்வதற்காக, என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக, அவர் தான் தெய்வம் என்பதை அறிவதற்காக கர்த்தர் நடத்தியிருக்கிறார். இது போல எத்தனையோ காரியங்கள் முடியும் மகத்துவத்தை அறியும்படி. உபாகமம் 3:24 வாசிங்க. 3:24 உபாகமம் 3:24 3 வசனம் தான் முடிச்சிட போறேன். வாசிங்க. 3:24 உபாகமம் 3:24. கவனிங்க, உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமுள்ள கரத்தையும் முடிக்கல, தொடங்கினார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில உங்க கருவத்துல அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் காண்பிக்க தொடங்கினால் தொடர்ந்து கர்த்தர் நடத்துவதற்கு ஏதுவாய் மாறும். எபேசியர் 1:19 எபேசியர் 1:19 சீக்கிரம் சீக்கிரம். எபேசியர் 1:19 2 வசனம் தான் உண்டு. சீக்கிரம் வாசிங்க. திரு விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தன்னுடைய வல்லமை செய்கிறார், காண்பிக்கிறார். இப்ப கவனிக்க, யாத்திராகமம் 15:25 யாத்திராகமம் 15:25 வேகமா. யாத்திராகமம் 15:25 கூப்பிட்ட போது அங்க தண்ணீர் கசக்கு, அந்த கசப்பு மதுரமாய் மாறுவதற்கு ஆண்டவர் அங்க இருக்கிற ஒரு மரத்தை காண்பித்தார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் உள்ள உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சபையின் அனுபவத்தில் இருக்கிற ஒரு அந்தரங்கத்தில் இருக்கிற கசப்பு மாறுவதற்கு உனக்காக ஒரு மரம் காட்டப்பட்டிருக்கிறது. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கசப்பான வாழ்க்கை மாறுவதற்கு காண்பிக்கப்பட்ட மரத்தை நோக்கி பார்த்தால் நம்மில் இருக்கிற கசப்புகள் மாறுவதற்கு அவர் உதவி செய்வதற்கு உண்மை உள்ள கர்த்தரா இருக்கார். அல்லேலூயா. எத்தனையோ விதமான அனுபவங்கள் நடுவிலே ஆண்டவர் நாம் நடத்திருக்கிறார். கர்த்தர் சோதர உபாகமம் 7:19 அதான் கடைசி வசனம். உபாகமம் 7:19 உபாகமம் 7:19 சோதனைகளையும் அற்புதங்களையும் பலத்த கையையும் நன்றாய் நினைத்து, நல்ல கவனிங்க, உங்களிடத்திலே காணிக்கப்பட்ட அவருடைய பலத்த செய்கைகள், ஓங்கிய புயம், பலத்த கை, எதனால 7 ஜாதிகளையும் உனக்காக துரத்திருக்கிறார். நீ துரத்துறது அல்ல. அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வதும் தேவ நன்மை செய்வதுமான காரியங்கள் அவர் நமக்காக பலத்த கையை காண்பிப்பதற்கு ஆண்டவர் செய்கிற வேலை. நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பொருளாதாரத்துல காணப்படுகிற அத்தனை தடைகளை மாற்றி அவளை துரத்தி என்னுடைய வல்லமையை காண்பிக்கத்தக்கதாக கர்த்தர் செய்வதற்கு உண்மை உள்ள கர்த்தர். கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு இந்த மாதம் 2வது வாரத்திலே